இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நண்பர்கள்னு சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவாக இருக்கட்டும், எனக்கு ஒரு செம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரீஷ் உங்கள் இவர் படத்தில் லவ்வரில் நடித்தவர் தான். இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவர் ஏங்க அவ்வளோதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வலில் போயிட்டு வந்து ஏங்க அது அவன் தாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ணோடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. ஏன் இல்லை, எனக்கு அடையாளம் தெரியல. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களோடது, அப்புறம் அந்த இவங்க நீங்கள் தானே அந்த அனிஷா ரோல் பண்ணுவாங்க. ஐயோம்மா சூப்பர்மா, பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்போ தானே பேசுகிறேன், 2 நாள் கழித்து சொல்கிறேன், இன்னும் அந்த சீனை விட்டு போக மாட்டேங்குது யாருன்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌடு. ஏன்னா மதனுக்கு பேச வரணும்னே எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசுனது, இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி.